கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 97:2 வாசிக்கிறேன். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மீண்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 97:2. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவருடைய கிருபையினால் தினந்தோறும் ஒவ்வொரு மேகத்தை குறித்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே மேகத்தின் மேல் உட்கார்ந்த இயேசு என்று நாம் பார்த்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேகத்தின் மேல் உட்கார்ந்த இயேசு. அப்படியான அதே வரிசையில இன்றைக்கு மேகமும் மந்தாரமும் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வார். அந்த சங்கீதம் 97:2 சொல்கிறது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருந்தது. இதுல மேகம் என்றால் என்ன என்பதை கடந்த 1ஆம் தேதியிலிருந்து மேகத்துக்கான நிறைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். ஆனபடினால் இன்றைக்கு அந்த மேகத்தோடு கூடிய சம்பந்தப்பட்ட மந்தாரத்தை குறித்து கொஞ்சம் அதிகமாய் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த மந்தாரம் என்றால் என்ன? இந்த மந்தாரம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த செப்பனியா 1:15 கர்த்தர் நல்லவர், மந்தாரத்தை குறித்து 8 அடையாளங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். 8 அடையாளங்கள் இந்த மந்தாரத்துக்கு அனுகூலமா இருக்கிறது. வாசிக்கிறேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். இந்த மந்தாரத்தை குறித்து வாசிக்கும் போது அதற்கு 7 விதமான அடையாளங்கள் இருக்கு. மந்தாரத்தை சேர்த்தால் 8. இந்த மந்தாரத்துக்கு 8 அடையாளங்கள் இருக்குது. இந்த 8 என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து 8 அடையாளங்கள் இருக்கு. அவர் சோதரம், அவர் கண்மலையானவர், கோட்டையானவர், திருகமானவர், அடைக்கலமானவர் என்று சொல்லி அவருடைய நாம சங்கீர்த்தனம் 8 சொல்லப்பட்டு, இப்போ இந்த தேவன் இருக்கிறதான அந்த மேகத்தின் மந்தாரத்துக்கும் இந்த தேவ நாமத்தில் இருக்கிற 8க்கும் ஏக தொடர்பு உண்டு. அதுல குறிப்பாய் மேகமும் மந்தாரமும். இந்த மந்தாரத்துக்கு அவருடைய கிருபையில் 8 அடையாளங்கள் என்று சொன்னேன். அதுல முதலாவது என்ன அடையாளம்னாக்கா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த செப்பனியா 1:15 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே. சோதர வாசிக்கிறேன். அந்த நாள் உக்கிரத்தின் நாள் என்று பார்க்கிறோம். உக்கிரத்தின் நாள். அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இந்த உக்கிரம் என்றால் என்ன? சோத்திரம், உக்கிரம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? உக்கிரத்தை குறித்து நிறைய வசனங்கள், விளக்கங்கள் உண்டு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற இந்த மேகத்தோடு கூடிய அந்த மந்தாரத்துக்கு காரணமாக இருக்கிற உக்கிரம் என்றால் என்ன? இந்த உக்கிரத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிற ஜெபத்தோடு கவனிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:38. சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஆம், இந்த மந்தாரத்துக்கு முதல் அடையாளம் உக்கிரம்.
இங்க உக்கிரம் என்றாலே அது கொடுமையானது, அழிக்கக்கூடியது, நியாயத்திற்குரியது, தண்டனைக்குரியது, பயங்கரமானது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற தேவன் உட்கார்ந்திருக்கிற அந்த மேகத்தோடு கூடிய மந்தாரம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உக்கிரம் எப்படிப்பட்டதுன்னா, வேதம் சொல்லுகிறது அது அக்கிரமத்தை மன்னிக்கிறதை காண்பிக்கிறது. அக்கிரமத்தை மன்னிக்கிறது. அந்த சங்கீதம் 78:38 சொல்லுகிறது, அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார், அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல். இது உண்மை. எந்த விதத்துல உண்மைன்னா, இன்னைக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஏராளமா பெருகி இருக்கு. கொடுமைகளும் கொடூரங்களும் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனா பாருங்க, எல்லாரும் செய்கிறதான அந்த தன் காரியத்துக்கு தேவன் உடனே தண்டனை கொடுக்கல. அவர் தம்முடைய சோத்திர உக்கிரத்தை அந்த இடத்துல அனுப்பி அவர்களை அழிக்காதபடி, இந்த சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோமே, சங்கீதம் 78:38, அந்த வசனத்தின்படி தேவன் எங்கு தம்முடைய உக்கிரத்தை காண்பிக்கணுமோ அந்த இடத்துல அந்த உக்கிரத்துக்கு பதிலாக மன்னிப்பை காண்பிக்கிறார். இப்போ இந்த உக்கிரம் யார் மேல இறங்கி இருக்கணும்? யார் தண்டிக்கப்பட்டிருக்கணும்? இந்த உக்கிரத்திலிருந்து மன்னிக்கப்பட்டது யார் என்று கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கையில் வேசித்தனத்திலும் உபச்சாரத்திலும் கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்திரீ. பொதுவாக நியாயப்பிரமாணத்தின்படி, அங்கு மோசையின் பிரமாணத்தின்படி அந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு மேல அந்த கல்லெறிந்த கற்புவியலுக்கு மேல தீயிட்டு எரிக்கணும். அங்க உக்கிர இறங்கி இருக்கணும். ஆனா தேவன் மந்தாரத்தை அனுப்பி உக்கிரத்தை தணிக்கிறவராய் இருக்கிறபடினால், இந்த இடத்துல தம்முடைய மந்தாரத்தை கர்த்தர் அனுப்பினது நிமித்தம் அந்த கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து ரொம்ப அற்புதமான பொன்னால் எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தையை இயேசு சொன்னார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஏன்னா உன் மேல உக்கிரமே வர வேண்டியது. ஆனா என் மந்தாரத்துல இருந்து மறைந்திருந்து மேகத்துக்குள்ளிருந்து உன்னுடைய உக்கிரத்தை நான் தள்ளி போட்டேன், உன் பாவத்தை மன்னித்து விட்டேன். நீ போ, இனி பாவம் செய்யாதே. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இரவுக்கிரவு ஜெபத்துல வந்திருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும் கூட நான் சொல்றேன், பாவமே செய்யலன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா நம்ம ஊழியத்துல யாருமே இருக்க மாட்டீங்க. மனிதர்கள் யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. அப்போ நமக்கு என்னைக்கோ உக்கிரம் வந்திருக்கணும். ஆனா தேவன் மேகமும் மேகத்தோடு கூடிய மந்தாரத்தை வச்சு அந்த உக்கிரத்திலிருந்து, உக்கிரத்தின் தண்டனையிலிருந்து கிருபையாய் காப்பாற்றி இருக்கு. அந்த கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு மறுவாழ்வு கொடுத்து அவளுடைய ஜீவியத்தை பாதுகாத்து எல்லாருக்கு முன்பாய் அவளை உயிருள்ளவளாய் அனுப்பினாரே, அதுதான் தேவன். நான் ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவதை விட, உங்க மீது எத்தனையோ முறை வந்திருக்க வேண்டிய எல்லா உக்கிரத்தை தேவன் தவிர்த்து போட்டார், தண்டிக்காமல் விட்டு விட்டார். அதனாலதான் நீங்களும் உயிரோடு இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை பேசுற நானும் உயிரோடு இருக்கிறேன். இது கர்த்தருக்காக நம்ம இருக்க வேண்டிய சாட்சியின் ஜீவியம். சரி, இப்ப மேகமும் மந்தாரமும். அந்த மந்தாரம் என்றால் முதலாவது உக்கிரம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அந்த செப்பனியாவின் புஸ்தகம் 1:15 வாசிக்கும் போது, இந்த மந்தாரத்துக்கு இணையாய் சொல்லப்படுகிற இரண்டாவது அடையாளம் என்ன? இக்கட்டு என்று சொல்லப்படுது. இக்கட்டும் என்று சொல்கிறோம், அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த இக்கட்டும் என்றால் என்ன? அந்த இக்கட்டு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்குது? வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 15:24. யோபு 15:24.
இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னதானத்திலே ராஜாவை போல அவனை மேற்கொள்ளும். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னதத்தினான ஓர் ராஜாவை போல அவனை மேற்கொள்ளும். இந்த இக்கட்டு என்பது எதை குறிக்கிறது? வருகிறதான வர பார்க்கிறதான பயங்கரமான கலக்கத்தை குறிக்கும். அது நெருக்கத்தையும் கலக்கத்தையும் குறிக்கும். ஓ சோத்திரம்! இன்றைக்கு நெருக்கம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல எங்கிருந்தாவது பயங்கரமான ஒரு நெருக்கம் வரதான் செய்கிறது, நெருக்கப்படுகிறார். இரண்டாவது, கலக்கம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? மனைவியை குறித்த கலக்கம், புருஷனை குறித்த கலக்கம், அரசியலை குறித்த கலக்கம், இப்படி பல கலக்கங்கள். இப்போ கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய சட்டசபை தேர்தலுடைய வாக்குகள் எண்ணப்பட்டது. 4ஆம் தேதி மாலையே எல்லா தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு 5ஆம் தேதி யார் முதலமைச்சர் என்கிறதான ஒரு தெளிவான தீர்வு வந்திருக்கணும். ஆனா இப்போ இந்த வசனம் சொல்லுகிறபடி இந்த இடுக்கம் என்றால் நெருக்கமும் கலக்கமும் அல்லவா? இந்த வசனத்தின்படி இன்னைக்கு தமிழ்நாடே கலங்கி போயிருக்கு. ஒண்ணு, ஏன் முன்னாள் முதல்வரை நாம் தோற்கடிச்சோம் என்கிற ஒரு கலக்கம். இரண்டாவது, வரப்போகிற முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு கலக்கம். ஒரு மாநிலமும் மாநிலத்தை சார்ந்த மக்கள் உலகத்தின் எங்கெல்லாம் இருக்கிற எல்லாமே கலங்கி இருக்கிறது. அப்போ தேவனுக்கு மகிமை இக்கட்டு என்று சொன்னால் அது ஒரு பயங்கரமான கலக்கத்தை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யார் வேதத்திலே கலங்கி போயிருந்தார்கள்? யாருக்கு இக்கட்டு நேர்ந்திருந்தது? அந்த இக்கட்டிலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டது யார் என்று கேட்டா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு எல்கானாவின் மனைவியாகிய அன்னாள், எல்கானாவின் மனைவியாகிய அன்னாள் தான் சோத்திரம், அவன் நெருக்கப்பட்டும் இருந்தால் கலங்கி போயிருந்த. ஆனால் அவளுடைய நெருக்கமும் கலக்கமும் அது மத்தியில் அவள் ஜெபிக்கிற ஜெபமும் கேட்டு பார்த்த ஆண்டவர் அந்த நெருக்கம் கலக்கம் என்கிற இக்கத்தில் இருந்து அந்த சகோதரியை கிருபையாய் வெளியேற்ற, கிருபையாய் விடுதலையாக்க ஆண்டு விரும்பினார். அந்த இக்கத்திலிருந்து இப்ப அன்னாள் வெளியே வரணும்னாக்கா அங்க நடக்க வேண்டிய ஒண்ணு, இந்த அன்னாளுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும். வேத வார்த்தையில் சொல்லணும்னாக்கா நல்ல கற்பத்தின் கனி கிடைக்கணும். ஏன்னா அவ பயங்கரமான இக்கத்தில் இருக்கிறார். ஒரு பக்கம் சபை போதகர் சொல்லுகிறார், நீ குடித்திருக்கிறாய், வெறித்திருக்கிறாய். இன்னொரு பக்கம் நாச்சியார் சொல்றா, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்க, நீ மலடியா இருக்கிற அப்படின்னு. மறுபுறம் எல்கானா சொல்றாரு, 10 பிள்ளைகளை பார்க்கல நான் பெரிதல்லவா. இதுல 3 பேருடைய வாதத்துல யாருடைய வாதத்தை கேட்கிறதுன்னு அண்ணாளுக்கு தெரியல. ஏலி சொல்ற மாதிரி நான் பைத்தியக்காரி தானா, நான் மதுபான சாராயம் குடிச்சிருக்கனா அப்படின்னு ஒரு கேள்வி. சோத்திரம், பெனின்னாள் என்கிற நாச்சியார் சொல்றபடி நான் மலடியா, எனக்கு பிள்ளை பேரே இருக்காதா, சாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணுமா, அப்ப பெனினால் தான் உத்தமியா என்கிற ஒரு கேள்வி. இந்த 2 பேருக்கும் நடுவுல, ஊழியக்காருக்கும் பெனினாலுக்கும் நடுவுல எல்கானா என்ன சொல்றாரு, ஒருவேளை உனக்கு 10 பிள்ளை பிறந்திருந்து அந்த 10 பிள்ளைக்கு நீ தாயா இருந்தாலும் உன் புருஷனாகிய நான் கூட இருக்கிறது தானே உனக்கு சந்தோஷம். நானே இல்லைன்னா உனக்கு எப்படி பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை எப்படி பார்ப்பேன்? அப்போ 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெரிதல்லவா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஆறுதலா இருக்கிறேன். இப்படி பல விதத்துல அந்த அருமையான சகோதரிக்கு ஒரு இக்கட்டு நேர்ந்திருந்தது. அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் அன்னாளை மீட்பதற்காகத்தான் கர்த்தர் கடாட்சித்து
தயவு பாராட்டி குழந்தை பேரு பாக்கியம் இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குமாரனை கொடுத்தார். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சான் புளியும் கொம்ப பிடிச்சான். ஏன் இந்த பழமொழிகளை சொல்றேன்னா, இந்த பிடிச்சாலும் பிடிச்சான் புளியும் கொம்ப பிடிச்சான் மாதிரி அண்ணாளுக்கு அங்கே சோத்திர சாமுவேல் பிறக்கிறான். அந்த ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிடுச்சு, நல்ல முதலாவது தாயினிடத்தில் பால் குடித்து அன்பினால் வளருகிற பிள்ளையாய் மாறிடுச்சு. இரண்டாவது, தாய் தைத்து கொடுக்கிற சட்டையை போட்டு தாயின் உடையிலே தன் சரீரத்தை மறைக்கிற பிள்ளையாய் சாமுவேல் மாறி. மூன்றாவது, கர்த்தர் நல்லவே தேவனுடைய ஆலயத்துல போய் பலிபீடத்தண்டையில் படுத்துக் கொள்ளுகிற பிள்ளையாய் மாறிடுச்சு. நாலாவது, அந்த ஏலியின் பிள்ளைகள் செய்கிற துன்மார்க்கத்தை ஏலிக்கு சொல்லுகிற எச்சரிக்கிற மனுஷனாய் சாமுவேல் வளர்ந்தார். ஐந்தாவது, தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா மாறிட்டார். ஆறாவது, கர்த்தர் சொல்ற தீர்க்கதரிசனத்தை ராஜாக்களுக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியா மாறிட்டார். இப்ப கவனிங்க, ஒரே ஒரு மகன் சாமுவேல், ஆனா அந்த மகனுக்குள் எத்தனை கிருபை இருந்துச்சு. இப்ப திரும்பி பாருங்க, அண்ணாவோட வாழ்க்கையில இக்கட்டு இருந்திருக்குமா? அண்ணாளுடைய வாழ்க்கையில அந்த நெருக்கம் இருந்திருக்குமா? அண்ணாளுடைய வாழ்க்கையில கலக்கம் இருந்திருக்குமா? இல்லையே. அவர் சொல்லியிருக்காளே, கர்த்தர் மகிமையா வெற்றி சிறந்தார், அவரின் தலையை கொம்பையை உயர்த்தினார் என்று சொல்லி இருக்கிறாள். அப்போ இன்னைக்கு இரவுக்கிற ஜபத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, மேகமும் மந்தாரமும் என்கிற தெய்வ வார்த்தையில் இந்த மந்தாரத்துக்கு இரண்டாவது அடையாளம் இக்கட்டு. அது எப்படிப்பட்ட இக்கட்டா இருந்தாலும் சரி, நீங்க கல்யாணம் பண்ணி 10 வருஷம் இல்ல 12 வருஷம் இல்ல 15 வருஷமே ஆகி காலமே முடிஞ்சு போச்சு பாசு, உடல் உறுப்புக்கெல்லாம் பலவீனப்பட்டுச்சு பாசு, இனிமே பிள்ளை பேரு இருக்காது பாசு நீங்க சொன்னாலும் சரி, கர்த்தர் தயவு தாட்சணியம் செய்தால், கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டினால், உங்க சரீரத்தையோ அவயவங்களையோ கர்த்தர் பார்க்காமல் அவர் உங்களுக்கு நல்ல நிழலாட்டமா பரிசுத்தாவியின் நிழலை கொடுப்பார். மரியாள் எப்படி பரிசுத்தாவியினால் நிழலாடப்பட்டு ஒரு கர்ப்பவதி ஆனதை போல ஆண்டவரே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்க இக்கட்டை மாற்றும். இது நடக்கும், இது நிறைவேறும். விசுவாசத்தோடு இருங்க, ஸ்தோத்திரத்தோடு. அப்போ மேகமும் மந்தாரம். இந்த மந்தாரம் என்றால் முதலாவது உக்கிரம், இரண்டாவது இக்கட்டு, அதிலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இந்த மந்தாரம் என்றால் மூன்றாவதாக எதை காண்பிக்கிறது? அந்த செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இடுக்கமுமான என்று அந்த வார்த்தை வச்சு சொல்லுகிறது. இடுக்கமுமான. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடுக்கம் மந்தாரத்துக்கு அனுகூலமாயிருக்கிற அடுத்த ஒரு பெரிய அடையாளம்னா இடுக்கம். இந்த இடுக்கம் என்றால் என்ன? இந்த இடுக்கம் என்பது எதை குறிக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இப்ப மந்தாரம் என்று சொன்னா மூன்றாவதாக இடுக்கத்தை குறிக்கிறது. சரி, இந்த இடுக்கம் எதை குறிக்கிறது? பிசாசின் போராட்டத்தை குறிக்குதா? அசுத்தாவின் அலைக்கழிப்பை குறிக்குதா? வஞ்சகமும் பொறாமை நிறைந்த மனுஷருடைய ஆதிக்கத்தை குறிக்குதா? அப்படின்னாக்கா அதுதான் கிடையாது. இங்கு சொல்லப்படுகிற இந்த இக்கட்டு என்பது, இந்த இடுக்கம் என்பது அது ஜீவனுக்கு போகிற வழியை காண்பி. ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நீங்க ஒருவேளை இடுக்கமான வாசல்
இடுக்கமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு விசாலமும் இல்லை, விஸ்தாரமும் இல்லை, விருத்தியும் இல்லை, பெரிய வளர்ச்சியும் இல்லை, அப்படியே இருக்கிறோம். அதே இடத்துல இருக்கிறோம்னா ஒரு ஊழியக்காரனா நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், வேற யாருக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்குதோ இல்லையோ, யாருக்கு இந்த தேவராஜ்யத்தில் அனுமதி உண்டாவோ இல்லையோ, இந்த இடுக்கமான வாழ்க்கை வாழ்கிற, அதுக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக வாழ்கிற உங்களுக்கு அந்த நல்ல ஜீவனாகிய பரலோகத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தம். அந்த நல்ல ஜீவனை, அந்த வாசலுக்கு பெயர், அந்த பரலோகத்துக்கு பெயர் ஜீவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஜீவன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த இடுக்கம் தான் உங்களை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. இங்க ஒரு அழகான வார்த்தை சொல்லுது, மத்தேயு 7:14 பார்க்கிறோம். அந்த இடுக்கமான வழி, அந்த வழி நெருக்கமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை ஆவியானவர் அண்டர்லைன் பண்ணுகிறார். என்ன அண்டர்லைன் பண்ணா, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடுக்கத்தில் இருக்கிறேன், விசாலமே இல்லை, விஸ்தாரமே இல்லை, நான் என்ன ஜெபம் பண்ணி, என்ன போராடி, என்ன உபவாசம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையே தெரியல, நான் தினந்தோறும் இடுக்கத்துல அப்படியே தான், அதே கட்டிலு, அதே சாப்பாட்டு தட்டு, அதே சின்ன வீடு, இப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அது எது தெரியுமா? அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலர்ல உங்களுடைய நாமத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி பார்த்தாக்கா நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள், ரொம்ப கர்த்தருக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, மேகமும் மந்தாரமும், இந்த மந்தாரம் சோத்திரம் என்பது முதலாவது உக்கிரம், இரண்டாவது இக்கட்டு, மூன்றாவது இடுக்கம். இந்த இடுக்கமான வழி சோத்திர, இந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் அப்படின்றது. அந்த இடுக்கமான வழி எந்த வழியா இருக்கும்? வேதத்துல ரொம்ப இடுக்கமான வழி எது தெரியுமா? இடுக்கமான வழி எத்தனையோ இருக்குது. எனக்கு ஆவியிலே நான் தெளிவா தீர்மானித்த ஒரு வழியை சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவை பிடிச்சு அடிச்சு காயப்படுத்தி சிறைச்சாலையின் 4 காவல் வசமா உள்ள வசம். நடு ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் வந்தார். நல்லா தூங்கிட்டு இருக்க பேதுருவை எழுந்துரு என்று சொல்லி எழுப்பினார். இப்ப தூதன் முன்னாக போகிறார். அங்க ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கு, இரும்பு கேட் போட்டு. இரண்டாவது ஒரு கதவு இருக்கு, அதுவும் அடைக்கப்பட்டிருக்கு, இரும்பு கேட் போட்டு. மூணாவது ஒரு கதவு இருக்கு, அதுவும் அடைக்கப்பட்டிருக்கு, இரும்பு கேட்டா இருக்கு. நாலாவது கதவுக்கு வரும்போது அதுதான் தானா திறவுண்டது. இப்போ நல்லா கவனிங்க, இடுக்கமானது வழியில போறது என்பது ஜீவன் அப்படின்னு சொல்றது. இந்த ஜீவன் எங்க விளங்குச்சுன்னா பேதுருவின் வாழ்க்கையில. மறுநாள் காலையிலே ஏரோதின் விசேஷித்த பண்டிகை நாள் வர்றதுனால அன்னைக்கு எதிரிகளும் சத்துருக்களும் சோத்திர தொழுமரத்துல தூக்கப்படுவாங்க, அல்லது சிலுவையிலே தலைக்கீழ தொங்க வைத்து அடிக்கப்படுவாங்க, அல்லது வாளால் வெட்டி கொன்றுவாங்க. அது பிறந்த நாள் தோறும் அல்லது பண்டிகைக்கு செய்வது வழக்கம். மறுநாள் காலையிலே பேதுருவுக்கு அந்த மரணம் தான் வந்திருக்கணும். ஆனா பாருங்க, கர்த்தருடைய தூதனை அனுப்பி அந்த இடுக்கமான நேரத்துல, இடுக்கமான சிறைச்சாலின் வாசல் வழியா அழகா வெளியே கொண்டு வந்துட்டு, அதுல பிரவேசிக்கிறவர்களும் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, பேதுருவுக்கு தான் கிடைச்சது. இப்போ இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட இடுக்கமான நிலைமையில் இருக்கீங்களா? ஓ சோத்திரம், பகலில பார்க்க நல்ல, ராத்திரில பார்க்க சிறைச்சாலை குழந்தை போல இருக்கிறீங்களா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே நான் இடுக்கமான வாசல் வழியா போறதுக்கு பாதையை திறந்தது போல, ஓ இடுக்கத்தை அனுபவித்த பேதுருவை விடுவித்ததை போல
உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் இடுக்கத்தை மாற்றுகிறேன், பேதுருவுக்கு உண்டான விடுதலை உங்களுக்கு உண்டாகும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது நடக்கும். நான் வெறும் மந்தாரத்துக்கு 8 அடையாளம் சொல்லிட்டு 8 விதமான பேரை சொல்லி விளக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நான் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது அதுக்கேற்ற நடந்த சம்பவத்தை பைபிள்ல இருந்தே உங்களுக்கு கோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதை நீங்க கவனமா கவனிக்கணும். இப்படி ஆண்டவர் எனக்கு இந்த வெளிப்பாடுகள் தாங்கன்னு கேட்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த மந்தாரம், மேகத்தோடு கூடிய மந்தாரம் என்றால் என்ன? அந்த மந்தாரம் என்பது 4வதாக எதை குறிக்கிறது? அந்த செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் 4வதாக சொல்லுது, அழிவும் என்று பைபிள் சொல்லுது. அழிவும். ஓ கர்த்தர் நல்லவே. மந்தாரம் என்பது 4வதாக அழிவை குறிக்கிறது. இந்த அழிவை குறித்ததான ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். திரும்ப வாசிக்கிறேன், ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளும் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். மேகமும் மந்தாரமும். அந்த மந்தாரம் என்றால் 4வதாக அது அழிவை குறிக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்தில் அழிவு வந்தது. எகிப்துக்கு முன்னாடி அகில பூமியும் அழிவு வந்தது. அதுக்கப்புறம் சோத்திரம் நோவாவின் காலத்துல பூமி முழுவதும் அழிந்தது. அப்புறம் எகிப்தில் அழிவு வந்தது. அப்புறம் சோதம் கொமராவிலே அழிவு வந்தது. அப்புறம் வழி பிரயாணத்திலே அழிவு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதத்திலே பல முறை அழிக்கப்பட்டார்கள். அங்கேயும் அழிவு வந்தது. அப்புறம் தாவீதுடைய காலத்துல தேவனுடைய கோபாக்கினால் அழிவு வந்தது. இப்படி பலவிதமான அழிவு வந்தது உண்மைதான். இப்படி நிறைய அழிவை பார்த்து 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 அந்த அழிவின் நிமித்தம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு ஐயோ அங்கலாக்கிறத பார்த்தது நிமித்தம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் தேசத்துல அழிவும் கேட்கப்பட போவது இல்லை. அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, சோத்திரம் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இந்த இடத்துல நான் என் வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்க நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இந்த மந்தாரம் என்று சொன்ன 4வதாக அது அழிவை குறிக்கும். இந்த அழிவு என்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் சொன்னேன்னா அவர்களை இவர்களை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதெல்லாம் சொல்றதை விட என் வாழ்க்கை தான் இந்த அழிவுக்குரிய அர்த்தத்துக்கு சரியா இருக்கு. பிறந்த நாள் முதல் நிறைய அழிவை கண்டு 11 வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டது, ஹோட்டல் எல்லாம் போயிடுச்சு, தையல் கடை போயிருச்சு, 17 வேலைக்காரர்கள் துரத்தப்பட்டார்கள், தகப்பன் கொலை செய்யப்பட்டார், ஒரு சகோதரி விபத்துல மாட்டி நசுங்கி செத்து போனா, இன்னொரு சகோதரி பைத்தியக்காரியா மாறிட்டா, சகோதரி எங்க போனார்னே தெரியல. சகோதரி இப்படி நிறைய சம்பவங்கள், ஏராளமா அழிவு 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 அழிவு, வாழ்நாள் முழுக்க அழிவுதான். இப்படி நிறைய அழிவை கண்டேன். ஆனா இந்த அழிவு இப்படியே இருக்குது, சாகிற வரைக்கும் அழிவு ஒண்ணுதான் பார்க்க போறேனா? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? எனக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா? நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனே, நானும் தேவனுடைய ஊழியக்காரன் ஆயிட்டேனே, நிறைய பேர் ரட்சிப்புக்குள் நடத்துறேன், நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நிறைய பேர் சபைகளை கட்டி இவ்வளவு பண்றேன், எனக்கு அழிவு நிக்காதான்னு கேட்ட காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அழிவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் கிருபையா இன்னைக்கு பராமரித்து வருகிறது. இன்னைக்கு நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னாக்கா, தான் நேசிக்கிற பிள்ளையை ஒரு தகப்பன் தான் தோளின் மேல் சுமந்து கொண்டு போவதை போல என்னையும் இந்த ஊழியத்தை சுமந்து கொண்டு போகிறார்.
ஒரு காலத்துல அழிவை பார்த்தது உண்மைதான், இழப்புகளை சந்தித்தது உண்மைதான், இல்ல சுத்திர குறைவுகளை சந்தித்தது உண்மைதான். அந்த காலத்திலிருந்து கர்த்தர் மாற்றினான், அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் தனது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளி மேல் சுமந்து ஊரெல்லாம் சுற்றி காண்பிப்பதை போல அழகாய் சுமந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அழிவை கண்டு இன்னைக்கு மந்தாரமான நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த மந்தாரத்துக்கு நடுவுல இருந்து கர்த்தர் சொல்றாரு, இனி உன் தேசத்துல அழிவும் நாசமும் சோத்திரம் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இப்போ இந்த அழிவை கண்டது, அழிவிலிருந்து மீட்கப்பட்டது யார்? அழிவிலிருந்து விடுதலை பெற்றது யார்னாக்கா, ஓ சோத்திரம் இளையகுமார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு 2 குமார், ஒருவனுக்கு மூத்தவன் என்று பெயர், இரண்டாவது இளையவனுக்கு இளையவன் என்று பெயர். இந்த இளைய குமாரன் தான் அழிவுக்கு மேல் அழிவை சந்தித்தான். அவன் தன் தகப்பனை இழந்தான், தன் வீட்டை இழந்தான், தன் வேலைக்காரர்களை இழந்தான், நல்ல கன்றுக்குட்டிகளை இழந்தான், கையில போட வேண்டிய மோதிரத்தை இழந்தான், நல்ல விலையுயர்ந்த மாற்று வஸ்திரத்தை இழந்தான், பாதரட்சைகளை இழந்தான். ஓ சோத்திரம், கர்த்தர் ஒரு வேலைக்காரனா இருக்க கூட தகுதி இல்லாத அளவுக்கு அடிமையாய் மாறி, இப்படி அழிவு வந்து அவன் இந்த இளையகுமார வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான். ஆனா நீங்க வேதத்தை நல்லா படிக்கணும். இந்த இளையகுமாரன் எந்த அளவுக்கு அழிவை சந்தித்தாரோ அந்த அழிவுக்கு பதில் மீண்டும் தேவனாகிய கர்த்தர் அந்த இளையகுமாரனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான். ஆம், அப்போ அந்த மரித்து போன சரீரத்தை தேவன் மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார். அவன் எதெல்லாம் இனி அப்பாவை பார்க்க முடியாது, மோதிரத்தை பார்க்க முடியாது, பாதரட்சை பார்க்க முடியாது, வஸ்திரத்தை பார்க்க முடியாது, நல்ல போதனத்தை பார்க்க முடியாது, கூட பிறந்த சொந்த அண்ணனை பார்க்க முடியாதெல்லாம் நினைச்சாரோ, ஓ கர்த்தர் நல்லவன், அதை எல்லாத்தையும் கர்த்தர் மீண்டும் காணும்படி செய்தார். அதை மீண்டும் காண செய்த சொந்த மூத்த சகோதரனை வந்து திரும்பி பார்க்கிறான், சொந்த தகப்பனை திரும்பி பார்க்கிறான், ஓ தன் வேலைக்காரர்களை திரும்பவும் பார்க்கிறான், தான் வளர்த்த கன்றுக்குட்டியை திரும்ப பார்க்கிறான், தான் சொத்துல பறிகொடுத்த மோதிரம் திரும்ப அவனுக்கு கிடைக்குது, நல்ல வஸ்திரம் அவனுக்கு கிடைக்குது, ஆடல் பாடல் இசை சத்தம் கேட்குது. இதெல்லாம் பாருங்க, அழிவை கண்ட அந்த மனுஷன் இப்போது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் பெறுது. இதுதான் அந்த மேகமும் மந்தாரமும் என்கிறதான நிலைமை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மந்தாரம் என்றால் 4வதாக அழிவு. ஆனா அந்த அழிவு குறித்த காலத்தோடு நின்று போகும். அதற்கு பின்பு சேமம் தான் உண்டாகும், ஓ ஆசீர்வாதமும் தயவும் தான் உண்டாகும். இன்றைக்கு நான் சொல்ற இந்த தேவ வார்த்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில நீங்க மந்தாரம் என்கிறதானே ஓ கர்த்தரால் ஒரு அழிவை சந்தித்து வீட்டாரை இழந்து, குடும்பத்தாரை இழந்து, ஆஸ்தியை இழந்து, அல்லது பணத்தை இழந்து, எல்லாம் இழந்து ஒரு தனித்த மனுஷனா இருக்கலாம், மனுஷியா கூட இருக்கலாம். உங்களுக்கு தான் சொல்றேன், இனி அந்த அழிவு உங்களுக்கு வரப்போவது இல்லை. இளையகுமாரன் திரும்பவும் காணப்பட்டதை போல உங்களை காணப்பட வைப்பார். அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பினதை போல உங்க உயிரோடு எழுப்புவார். தேவனாகிய கர்த்தருடைய கரம், அந்த மேகத்திலிருந்து புறப்படுகிற தேவ பிரசன்னம் உங்களை அப்படியே நிரப்பும். இனி அழிவு உங்க வீட்டுக்குள் நுழைவது இல்லை என்று தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சூளுரைத்து சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்ல. அடுத்ததாக இந்த மேகமும் மந்தாரமும் என்று சொன்னான். இந்த மந்தாரம் என்பது முதலாவது உக்கிரத்தை காண்பிக்கிறது என்று சொன்னேன், 2வது இக்கட்டை காண்பிக்கிறது என்று சொன்னேன், 3வது இடுக்கத்தை காண்பிக்கிறது என்று சொன்னேன், 4வது அழிவை காண்பிக்கிறது என்று சொன்னேன். இந்த மந்தாரத்தின் 5வது அடையாளம் என்ன? அந்த செப்பனியாவின் புஸ்தகம்
சோத்திரம் 1 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். செப்பனியா 1:15 சொல்லுது, பால் கடிப்புமான என்று பார்க்கிறோம். பால் கடிப்பு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு பால் கடிப்பு என்பது எதை குறிக்கிறது? பால் கடிப்பை குறித்து வேதம் பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லுது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் பால் கடிப்பை குறித்த ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து. சங்கீதங்களின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 3:25. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இப்போ இந்த பால் கடிப்பு என்பது எதை குறிக்கிறது? துஷ்டர்களை குறிக்கிறது. துஷ்டர்கள் என்றால் யார்? தமிழ்நாட்டு பழமொழிப்படி சொல்லணும்னாக்கா, கூட இருந்தே குளிப்பறிக்கிறவர்கள் பேர்தான் துஷ்டர்கள். நம்மோடு கூட இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க செய்யற காரியம் ஒரு பால் கடிப்பா இருக்கும். இன்னைக்கு பகல்ல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு ஞாபகத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் சொன்னார், பேசுறோம்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு நினைவை கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம ஊழிய ஸ்தலத்துல கடந்த நாட்கள்ல வேலைக்காக ஒருவர் வருவார். அவர் எனக்கு சமைக்கவும் வருவார், மற்ற வீட்டு வேலைகளை செய்யவும் வருவார். நல்ல அவருக்கு வேண்டிய பராமரிப்பு, பாதுகாப்பு, வஸ்திரங்கள், ஆகாரம், அவர் அன்பு பாராட்டுதல் எல்லாமே நல்லா பண்ணும். ஆனா நம்ம எவ்வளவு நன்மை செய்து என்ன செய்தாலும் அவர் கடைசிய பார்த்தினா இந்த கர்த்தர் ஒரு பால் கடிப்பின் வேலைகளை கரெக்டா பண்ணிடுவார். துஷ்டருடைய வேலை. ஆனா அவர் என்ன துஷ்டரானாக்கா அவர் என்ன பண்ணார் நான் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு ஊழிய ஸ்தலத்துல ஒரு ஊழியக்காரருக்கு இடத்துல கர்த்தரை அறிஞ்ச அந்த மனுஷன் சோத்திரம் வந்து செய்யற வேலை துஷ்டத்தனமான வேலை. இப்ப இந்த பால் கடிப்பு என்பது என்ன? நீங்க யார நம்புறீங்களோ, யாரிடத்துல அதிக பற்ற வச்சு எல்லாத்தையும் தெரிவிக்கிறீங்களோ அவர்களே சில நேரத்துல துஷ்டர்களாய் மாறுவார்கள். இது சாதாரண மனுஷர்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. இது ஆண்டவருக்கே நடந்த சம்பவம் தான். ஆதியிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். ஆதாம் காலத்துல இருந்து இந்த சம்பவம். காயினும் ஆபேலும் ஒன்றாய் இருக்கிறாங்க. ஆனா திடீரென்று காயின் புத்தி மாறி துஷ்டனா மாறிட்டு, துஷ்டனா மாறி சொந்த சகோதரன், சொந்த தம்பி என்று கூட பார்க்காம கருக்கான ஒரு கல் எடுத்து அதை சோத்திரம் அருவாளை போல பயன்படுத்தி சொந்த தம்பியே கர்த்தர் கொலை செய்து. நல்ல மனுஷன்தான், ஆதாமுக்கு பிறந்த மனுஷன்தான், ஏவாளுடைய மூத்த குமாரன் தான். இவங்க எல்லாமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆனா திடீர் குணம் இப்படி மாறுது பாருங்க, துஷ்ட குணம். ஆனா எனக்கன்பான தேவச்சனமே, இப்படி உங்க கூட இருக்கிற சிலர் திடீர் துஷ்டர்களா மாறலாம். அவர்கள் பால் கடிப்புகளை ஏற்படுத்தலாம். நீங்க ஏற்படி நினைக்காத பால் கடிப்பு உள்ள கொண்டு வரலாம். உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 3 அதிகாரம் 25 வசனம் சொல்லுது, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சகோதரி, அந்த சோத்திரம் பால் கடிப்பும் துஷ்டர்களும் வரும்போது நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்றால் பயப்பட வேண்டாம் என்ற அர்த்தம். பயப்பட வேண்டாம். யாருக்கு பயந்து நடுங்குகிறீர்கள்? யாருக்கு கலங்கி துவண்டு போகிறீர்கள்? யாருடைய செய்கை குறித்து விடாய்த்து போயிருக்கிறீர்கள்? மகிமையின் சேனைகளின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த துஷ்டர்களின் கைக்கும்
ஓ பாலாக்குதலுக்கும் உங்களை முற்றிலுமாய் தப்பு வைப்பார், முழுவதுமாய் தப்பு வைப்பார். இந்த காயின் ஆபேலை கொலை செய்தான். ஆனா அதே பக்கத்துலதான் சொந்த தகப்பன் ஆதாம் இருக்கிறார். அங்கதான் சொந்த தாயாக ஏவாள் இருக்கு. சில பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த காய் நினைச்சிருந்தா கோபத்துல அவன் மற்றவர்களையும் பழி வாங்கியிருக்கலாம், மற்றவர்களையும் சோத்திரம் பால் கடிப்பு ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் பால் கடிப்புக்கு தப்பு வைக்கப்பட்டார். கர்த்தர் கிருபையாய் காத்தார். இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டு சொல்றார், உங்க மேல யார் உக்கிரத்தோடும் கோபத்தோடும் பால் கடிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் சரி, அவர்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டும். சூது விளைவிக்கிறாங்களா, இடுக்கன் கொண்டு வர்றாங்களா, உங்களை வஞ்சிக்க பாக்குறாங்களா, தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கார். அவர் மேகம் போல இருக்கிறார். அந்த மேகத்தில் இருக்கிற மந்தாரம் போல இருக்கிறார். அந்த மந்தாரத்தில் இருந்து இந்த பால் கடிப்புக்கு அவர் தப்புவிப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மந்தாரத்துக்கு 8 அடையாளங்கள் அப்படின்னு. அதுல சோத்திரம் 5 அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். இப்ப 6வது அடையாளம், மந்தாரத்துக்குரிய 6வது அடையாளம் என்ன? அங்கு செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, இருளும் என்று சொல்லுது. இருளும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இருளும் என்றால் என்ன? இந்த இருளும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஜெபத்தோடு கவனிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 139 12வது வசனம் வாசிக்கிறேன். 12வது வசனம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இப்போ மந்தாரம் என்பது 6வதாக இருளை குறிக்குது. ஆனா அந்த இருளுக்கு கூட ஆண்டவர் ஒரு மீட்பை வைக்கிறார் பாருங்க. எப்படி? அந்த சங்கீதம் 139:12 ரொம்ப தெளிவா சொல்லுது, இருள் உம்மை அந்தகாரப்படுத்தாது. 2வது, உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லா இருளின் ஆதிக்கத்தில் இருந்து அற்புதமாய் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கு. இப்ப யாருடைய வாழ்க்கையில இருள் வந்தது, யார் இருளிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 13:11 வாசிக்கிறேன். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே, ஓ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த இருளை அனுப்புகிறார். அந்த இருள் வரும்போது அங்கு மந்தாரமும் வருகிறது, வாழ்க்கையில தடுமாற்றமும் வருகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியாருடைய வல்லமையின் கரம் இந்த ராத்திரி நேரத்துல இறங்கி உங்களோட வாழ்க்கையில உங்க மேல இருக்கிறதான எல்லா விதமான இருளையும் தேவனாகிய கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த இருளை உங்களை விட்டு அகற்ற போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலிமா என்கிற பெயர் பெற்ற ஒரு மாய வித்தைக்காரனை பார்க்கிறோம். இவன் வேலையே மாய வித்தை பண்றது. அவனுடைய பெயர் சோத்திர எலிமா. இவன் என்ன பண்றான்? கர்த்தர் நல்லவர் சோத்திரம், பரிசுத்த ஆவி எனக்கும் வேணும்,
நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்களும் பரிசுத்தாய் பெறணும்னு சொல்லி பவுல்கிட்ட ஓடி வர்றார். ஆனா நல்லா கவனிக்கணும், அப்போ அந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவே, அந்த எலிமா என்கிற அந்த மனுஷன் மேலதான் அந்த இருள் வருகிறது. ஆனாலும் நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே. 12வது வசனம், அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அங்கு இருள் வந்தது, ஆனா அந்த இருள் கார் இருளுக்கும் பாதாளத்துக்கும் கொண்டு போகல. அங்க அதிசயத்தை விளைவித்தது, விசுவாசத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு ராத்திரியில இந்த அருமையான கர்த்தருடைய செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்க அந்தரங்க ஜீவியத்துல இருள் சூழ்ந்திருக்குதா? பிள்ளைகள் படிப்பு இருள் சூழ்ந்திருக்குதா? அல்லது ஊழியமே இருளடைஞ்சு போயிருக்குதா? இந்த அப்போஸ்தலர் 13:12 தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்து அந்த அதிசயம் உங்களுக்கு நடக்கும். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். மந்தாரம் மாறும், தேவனுடைய மேகத்தின் வெளிச்சம் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, இந்த எலிமா செய்ததை போல பணத்தை கொடுத்து ஊழியக்காரர்களை நயம் பாராட்டி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடாதீர்கள். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோதரம் அப்படி தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் நம்முடைய ஜீவியத்துல இருந்தா இப்படியா இந்த இருள் நம்ம மேற்கொள்ளும். ஆனால் ஓ கர்த்தர் நல்லவன், அந்த இருளுக்கு எதிராய் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாத ஒரு அனுபவத்தை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அது எந்த இருளும் உங்களை மேற்கொள்ளாது. அதற்கு பதில் அவர் சூத்திரம் அதிசயத்தையும் நல்ல விசுவாசத்தையும் தேவன் கற்றிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 97:2 தான் இன்னைக்கு செய்தியாக கேட்கிறோம். மேகமும் மந்தாரம். இந்த மந்தாரத்துக்கு முதல் அடையாளம் செப்பனியா 1:15 படி 1 உக்கிரமும், 2வது இக்கட்டும், 3வது இடுக்கமும், 4வது அழிவும், 5வது பால்கடிப்பும், 6வது இருளையும் பார்த்து இந்த 6லிருந்தும் மாறுபட்ட பல பரிசுத்தவான்களை தேவஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கி இப்ப 7வதாக அந்த மந்தாரத்துக்கு இருக்கிற 7வது அடையாளம் என்ன? அந்த செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அந்தகாரமுமான, அதாவது பயங்கரமான ஒரு அந்தகாரம். இப்போ கர்த்தர் நல்லவே. இந்த அந்தகாரமான என்று சொன்னா சொல்கிறோம், அது எதை குறிக்கிறது? அந்தகாரம் என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. சொல்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவேல் 2:2, அது இருளும் அந்தகாரமுமான நாள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த அந்தகாரமான நாள் என்பது சொல்கிறோம், அது தேவனுடைய வருகையை காண்பிக்கிற நாட்களாய் இருக்கிறது. தேவனுடைய வருகையை விவரிக்கிற நாட்களாய் இருக்கிறது. வாசிக்கிறேன், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இப்போ இந்த அந்தகாரம் என்பது எதை குறிக்கிறது? அந்த யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவை, இருள் நீங்கி, மப்பு நீங்கி நல்ல விடியற் காலம் உண்டாவதை காண்பிக்க. ஒருவேளை இதுவரைக்கும் சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை போல நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், இதுவரைக்கும் அந்தகாரமான பள்ளத்தாக்கின் அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கலாம், போற பாத அந்தகாரமா இருக்கலாம். ஆனா மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அந்த அந்தகாரத்துல இருந்து இந்த யோவேல் 2:2 படி
ஒரு விடியற்கால வெளிப்பை தேவன் கொடுக்கிறார். ஒரு விடியற்கால வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிங்க. இப்ப இரவுக்கு ஒரு ஜெபம் முடியுது. நீங்க கடைசி ஜெபத்துல கலந்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி நல்லா ஜெபமிட்டு படுக்கிறீங்க. நாளைக்கு காலையில அதிகாலை பொழுது விடியுது. பொழுது விடியும் போது நீங்க எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கிற நேரத்துல ஏஞ்சி அப்பதான் இங்கிட்டு அங்கிட்டு முகத்தை அப்படி திருப்ப நேரத்துல ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாங்க. கதவை தட்டி அவங்க ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்? விடிஞ்சும் விடியாமையும் வீடு தேடி நல்ல செய்தி வந்தது. விடிஞ்சும் விடியாமையும் எல்லாம் நல்லதா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. விடிஞ்சும் விடியாமையும் நான் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. இதுக்கு பேர் தான் விடியற்கால வெளுப்பு. ராத்திரி படுக்கும் போது நீங்க துக்கத்தோடு வியாகுலத்தோடு படுத்திருக்கலாம். நாளைக்காவது ஒரு அதிசயத்தை செய்யுன்னு காத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த சொதுரம் அந்தகாரத்துக்கு பதிலாக நல்ல ஒரு விடியற்கால வெளுப்பை கொடுக்கிறார். இந்த விடியற்கால வெளுப்பை கண்ட மனுஷன் யார்? அந்தகாரத்துல இருந்து விடியற்கால வெளிச்சத்தை கண்ட மனுஷன் யார் என்று கேட்டா, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாக்கோபு தான். யாக்கோபு சுக்கோத்துக்கு வரும்போது அங்கு பைபிள் சொல்ல சூரியன் உதித்தது. ஏற்கனவே வாழ்க்கையில பல பாடுகளை சந்திச்சு, பல போராட்டத்தை சந்திச்சு, வேதனைகளை சந்திச்சு, நிறைய அடிமையா இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இவர் திரும்பி வர்றாரு. திரும்பி தன் தேசத்துக்கு வரும்போது சுக்கோத் என்கிற இடத்துக்கு நுழைகிறாரு. அங்க அந்தகாரம் மறைகிறது, சூரியன் உதிக்கிறது. யாக்கோபுக்கு அந்தகாரத்துக்கு பதில் ஒரு சூரியனை உதிக்க பண்ணின தேவன் இன்னைக்கு கண்ணும் கருத்துமாய் உண்மையும் உத்தவமாய் இந்த அருமையான கர்த்தருடைய செய்தியை ஜெபத்தோடு கவனித்தது யாரோ அவங்க எல்லாருக்கும் அந்தகாரம் விலகுகிறது, விடியற்கால வெளுப்பு வருகிறது. நீங்க எதிர்பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக ஒரு சூரியனையே உதிக்கப்படும். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கடைசியாக இந்த மேகமும் மந்தாரமும், இந்த மந்தாரத்துக்குரிய 8வது அடையாளம் என்ன? 8வது அடையாளம் அந்த செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 8வது அடையாளம் மப்பும் என்று பைபிள் சொல்லுது. மப்பும் அப்படின்னாக்கா இந்த மப்பும் என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த மப்பும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த மப்பை குறித்த ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், யோபு 3:5 வாசிக்கிறேன். கர்த்தர் 2வதாக யோபு 37:21. முதலாவது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், 2வது 37:21 வாசிக்கிறேன். அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி, மப்பு அதை மூடி, மந்தார நாளில் பயங்கரங்கள் அதை அரிக்களிப்பாக்குவதாக. இப்போ யோபு 37:21 வாசிக்கிறேன். இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. அல்லேலூயா. மப்பு என்றால் யோபு 3:5 சொல்லுகிறபடி அது ஒன்று அந்தகாரத்தை குறிக்கிறது, 2வது மரண இருளை குறிக்கிறது, 3வது மந்தாரத்தை குறிக்கிறது, 4வது பயங்கரத்தை குறிக்கிறது, 5வது அருக்களிப்பை குறிக்கிறது. இந்த 5 சேர்ந்துதான் மப்பு. ஆனா இப்படிப்பட்ட சோத்திரம் அந்தகாரம், மரண இருள், கரை, சோத்திரம் மந்தாரம், பயங்கரம், அருக்களிப்பு, இதற்கு பதில் கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? அந்த யோபு 37:21 சொல்லுது, அவர் நல்ல ஒரு காற்றை உங்க குடும்பத்துக்குள் வீச பண்ணுகிறார். ஆகாய மண்டலம் எப்படி வெளிச்சமா இருக்குதோ உங்க வாழ்க்கை ஒரு வெளிச்சமா மாறப்போகுது.
ஓ, உங்களுக்குள் காணப்படுகிற அசம்பந்தம், சோர்வு, சோம்பேறித்தனம் என்கிற மப்பு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க பண்ணுகிறார். நல்ல புண்மயமான காந்தி என்கிற அதிகால பொழுது விடியும் போது நிற 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 விதத்துல பல நிறத்துல சூரிய கதிர்கள் விழுகிறதே, அதுதான் பொன்மயமான காந்தி. இப்படிப்பட்ட பல நிறத்திலான நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதுதான் மப்பு நீங்குதல். இப்ப மந்தாரம் என்று சொன்னா மப்பு நீங்குதல். அந்த மப்பை நீங்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை நல்ல பொன்மயமான காந்தியாய் மாற்றும். பொன்மயமான காந்தியை போல உருவாக்குவார். ஆனபடியினால் இன்றைக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவாய் பேசின அந்த சங்கீதம் 97:2 மேகமும் மந்தாரமும், அந்த மந்தாரத்தை குறித்து இன்றைக்கு 8 காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த 8மே மீட்புக்குரியது, விடுதலைக்குரியது, ஜெயத்துக்குரியது, ஆசீர்வாதத்துக்குரியது, வாக்குத்தத்தத்துக்குரியது, எதிர்காலத்துக்குரியது. இது எல்லாவற்றையும் கர்த்தரப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இந்த 8ஐயும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ, Sodrom, 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 Sodromaya, Riba, Laga, Dagada, Ganda, Gate, Dorima, Gadaka, எல்லா மந்தாரம் எல்லா மந்தாரங்கள் மாறுவதாக, மந்தாரத்துக்கு அடையாளமாக இருக்கிற உக்கிரங்கள் மாறுவதாக, இக்கட்டுகள் மாறுவதாக, இடுக்கங்கள் மாறுவதாக, அழிவுகள் மாறுவதாக, கால்கடிப்புகள் மாறுவதாக, இருள் மாறுவதாக, அந்தகாரம் மாறுவதாக, மப்பம் மாறுவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் இணைந்து ஆண்டவரே சங்கீதம் 97:2 மேகமும் மந்தாரமும் என்கிறதான அந்த தலையங்கத்தில் அந்த மந்தாரத்துக்குள் மறைந்திருக்கிற 8 காரியங்களை ஆராய உதவி செய்யும். உம்முடைய ஞானமும் உம்முடைய வெளிப்பாடுகளும் பரிசுத்த ஆவியானவரே இவைகளை வெளிப்படுத்தினார். அதற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவது. இந்த 8 காரியத்தை கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை சொல்லியிருக்கிறேன், ஜெயத்தை சொல்லியிருக்கிறேன், நன்மையை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நடக்கட்டும், நிறைவேறட்டும். சமாதானத்தின் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை நாங்கள் இணைந்து உங்களை துதிக்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். நாளைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் ஆராதனையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நீரே எழுந்தருளும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.